அதிசயம் புரிவோம். நித்திய பொறிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை அதிசயம் புரிவோம். நித்திய பொறிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை அதிசயம் புரிவோம். எங்கள் அன்பு இயேசுவே, இதோ இந்த ஆண்டினுடைய இறுதி நாள் நள்ளிரவு வேளையிலே நன்றி பெருக்கோடு முதல் நற்கருணை பிரசன்னத்துக்கு முன்பாக கூடியிருக்கிறோம். இதோ இந்த நாளை கொடுத்த கிருபைக்காக நன்றி. இதோ இந்த இரவு நேரத்திலே சென்ற ஆண்டு இரவு வேளையிலே உமது பிரசன்னத்தில் தொடங்கிய அந்த 2025 இந்த ஆண்டின் இறுதியிலும் உமது பிரசன்னத்திலே கூடியிருக்கிறோம். நன்றி உணர்வோடு, உள்ளத்தின் மகிழ்ச்சியோடு இது எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பெரும் மகிழ்வு கொள்ளுகிறோம். எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தினேன். அன்பு இயேசுவே, நற்கருணையின் பிரசன்னமாக இருந்து எங்களை உற்று நோக்குகிற அன்பு தெய்வமே, இந்த இரவு வேளையிலே உம்மை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். உமது பிரசன்னத்துக்கு முன்பாக முழந்தால் படியிட்டு ஜெபிக்கிறோம். நன்றி பெருக்கோடு 10 தொழுநோயாளர்கள் குணம் பெற்றார்கள். ஒருவர் மட்டும், ஒரு அந்நியனாகி ஒருவர் மீண்டும் வந்து இயேசுவுக்கு நன்றி சொன்னார். அந்த நன்றி பெருக்கோடு நாங்கள் வந்திருக்கிறோம். நன்றி இயேசுவே, இந்த வாய்ப்பை கொடுத்த கிருபைக்காக நன்றி. எங்களை இவ்வளவு நாட்களாக ஒரு ஆண்டு முழுவதும் பேணி பராமரித்து அன்பு செய்த கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். இந்த நேரத்தில் உம்மை முகமுகமாக தரிசித்து ஆராதிக்க நன்றி கூற எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இந்த நன்றி வழிபாட்டை ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு போதுமான ஆசிரியை வழங்குவீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் அமருங்கள். அன்பானவர்களே, சிறப்பாக இந்த 2025 டிசம்பர் 31 இரவிலே நாம் எல்லாம் ஒரே குடும்பமாக இறைவனுக்கு நன்றி கூற கூடியிருக்கிறோம். பல்வேறு வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. நாம் செய்த பாவங்களை ஒவ்வொரு அருட்சாதனத்தின் மூலமாக நல்ல மனிதர்களாக மீண்டும் வாழ்வதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது. தவ காலத்திலும் சரி, திருவருகை காலத்திலும் சரி, மற்ற விழாக்களிலும் பங்கு திருவிழாக்களிலுமே ஒப்புரவு என்ற அருட்சாதனம் நமக்காக கொடுக்கப்பட்டது. ஒரு சிலர் இந்த ஆண்டிலே ஒப்புரவு அருட்சாதனம் பெறாமல் கூட இருக்கலாம். எனவே இந்த ஆண்டின் இறுதியிலே நாம் செய்த பாவங்களை கண்முன் கொண்டு வருவோம். கண்களை மூடுவோம். லூக்காஸ் நற்செய்தி பிரிவு 15 இறை வார்த்தைகள் 11 25 முடிய நாம் படிக்கிறோம். ஊதாரி மைந்தன் இளமை பருவத்திலே தந்தையுடைய அன்பை இழந்து, தந்தையினுடைய செல்வத்தை இழந்து, தந்தையிடம் சண்டை போட்டு கொண்டு தன்னுடைய சுயநலத்திற்காக, இன்பத்திற்காக
அனைத்தையும் துறந்துவிட்டு பாவியாக வாழ்ந்தான். எல்லாத்தையுமே இழந்தான். பணம் இருந்தவரை அவனோடு பெரிய உறவுகள் இருந்தது, நண்பர்கள் இருந்தார்கள். பணம் தீர்ந்த உடனே அவனை விட்டு எல்லாம் விலகி ஓடி போனார்கள். பஞ்சை மேய்க்க சொல்லுகிறான். பன்றிகள் சாப்பிடும் உணவு கூட இல்லாமல் அங்கே அவனை பசி வாட்டி வதைக்கிறது. அப்பொழுது நினைத்து பார்க்கிறான், என் தந்தையிடத்தில் சென்றால் அங்கே வேலை செய்கிறவர்கள் ஒரு ஆளாக நான் வேலை செய்தால் கூட எனக்கு வயிறாக உணவு கிடைக்குமே என்று சொல்லி செய்த தவறை நினைத்து பார்த்து மனம் வருந்துகிறான். அப்பொழுது அவன் உள்ளத்திலிருந்து வந்ததுதான் இந்த வார்த்தைகள், ஓடி போவேன் ஓடி போவேன் தந்தையிடம் நான் ஓடி போவேன், ஓடி போவேன் ஓடி போவேன் தந்தையிடம் நான் ஓடி போவேன். என்னை அழைத்து முத்தமிடுவார், மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்வார். நான் பாடுவேன் உற்சாகமாய், நான் ஆடுவேன் சந்தோஷமாய். என் தந்தை என்னை அணைத்துக் கொள்வார். ஓடி போவேன் ஓடி போவேன் தந்தையிடம் நான் ஓடி போவேன். பிரியமானவர்களே, அந்த ஊதாரி மைந்தன் அவரை உணர்ந்து ஓடி போவேன், என் தந்தையிடத்தில் சென்று நான் என் பாவங்களை அறிக்கையிட்டு, அப்பா உமக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொன்னவுடன் தந்தை ஓடி வந்து அவனை அணைத்து அவனுக்கு தேவையானது எல்லாம் கொடுக்கிறார். ஒரு பாவத்தை கூட அவர் நினைத்து பார்க்கவில்லை. அதுதான் தந்தையினுடைய குணமாக இருக்கிறது. இதோ இந்த ஆண்டின் இறுதியிலே நாம் செய்த பாவங்களை கண்முன் கொண்டு வந்து இந்த இறைவன் பாதம் சமர்ப்பித்து, இயேசுவே தாவீதின் மகனே என் மீது மனம் இறங்கும் என்று சொல்லுவோம். இயேசுவே தாவீதின் மகனே என் மீது மனம் இறங்கும். அனைவரும் சேர்ந்து, இயேசுவே தாவீதின் மகனே என் மீது மனம் இறங்கும், இயேசுவே தாவீதின் மகனே என் மீது மனம் இறங்கும், இயேசுவே தாவீதின் மகனே என் மீது மனம் இறங்கும். நம் ஆண்டவர் நம்மை மன்னிக்கும் ஆண்டவர், நம் மீது இரக்கத்தை பொழிபவர். இதோ இந்த ஆண்டின் இறுதியிலே நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளையாக, மகனாக, மகளாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த உணர்வு நம் ஒவ்வொருவருக்கும் எழ வேண்டும். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். அனைவரும் இப்பொழுது பாடற் குழுவினர் சேர்ந்து ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என்ற பாடலை பாடி இறைவனை முழு மனதோடு ஆராதிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்மை நேசிக்கிற ஆண்டவர் நமது பக்கம் இருக்கிறார். இவரை இரவு நேரத்திலே ஆராதித்து அவரை வழிபட கூடியிருக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே நான் உம்மை ஆராதிப்பேன் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கைகளை தட்டி உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு பாடுவோம். ஆராதிப்பேன்
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். Praise the Lord. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, Hallelujah, 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 Hallelujah. அனைவரும் அமருங்கள். இதோ சிறப்பாக நம்முடைய ஆண்டவர் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். பல்வேறு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்குமே சிறப்பாக நிகழ்த்தி காண்பித்தவர். நன்றி பெருக்கோடு நன்றி உணர்வோடு கூடியிருக்கிறோம். இப்பொழுது நாம் அனைவரும் கண்களை மூடி 2025 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31 இன்று வரை எத்தனை நன்மைகள் கடவுள் நமக்கு செய்திருக்கிறார் கண்முன் கொண்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள். இயேசுவே நன்றின்னு மனதார சொல்லுங்க. பல்வேறு துன்பங்கள், வியாதிகள், இடர்பாடுகள், பிரச்சனைகள், மன உளைச்சல் ஏற்பட்டிருந்தாலும் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவருமே அழைத்து வந்திருக்கிறாரே, அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது நினைத்து பார்த்து ஒவ்வொரு செயல்களை எதெல்லாம் நினைவுக்கு வருகிறதோ, இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றி சொல்லுங்க. உங்களுடைய அனைத்து நன்மைகளை நினைத்து நன்றி கூறுகிற வேளையில அருட்சகோதரிகள் ஒரு சில நன்றி மன்றாட்டுக்களை ஏறெடுப்பார்கள். அப்பொழுது ஒவ்வொரு நன்றிக்கு பின்பாக இந்த பாடலை பாடல் குழுவினரோடு சேர்ந்து பாடுவோம். நன்றி பலி நன்றி பலே நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. சேர்ந்து பாடுங்க. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. மீண்டுமாக நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. இப்பொழுது நமது நன்றிகளை அறிக்கையிடுவோம். கடவுளிடம் அன்பு கூறுபவர்களாகிய நமக்கு நமது நன்மைக்காகவே சகலத்திலும் ஒத்துழைத்து நமக்கு உதவி செய்ததற்காக
ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். கைகளை உயர்த்தி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அனைவரும் வாய் திறந்து அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு உதவிகள் செய்வேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். ஏனெனில் நான் உன் கடவுள் என்று கூறி எமக்கு வலிமை அளித்து உதவி செய்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. நாங்கள் எங்கள் வீட்டை விட்டு செல்லும் போதும் மீண்டும் வீட்டுக்குள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் எம்மை பாதுகாத்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. ஆண்டவரே, நாங்கள் செய்த அரசியல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக உமது இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பின் நீரினாலும் தூய ஆவியாலும் மீட்பளித்த உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. எமது வலுவற்ற நிலையில் எமக்கு துணை நின்று எதற்காக எப்படி என்று விண்ணப்பிக்க தெரியாத வேளைகளில் சொல்லன்னா எமது பெருமூச்சுக்கள் வாயிலாக எங்களுக்கு பரிந்து பேசி ஜெபித்த உதவிகள் செய்வதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. மீண்டுமாக நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. அப்படியே கண்களை மூடி நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் நீ செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி இயேசுவே. எங்களுக்கு இந்த உயிர் மூச்சை கொடுத்த கிருபைக்காக நன்றி இயேசுவே. உடல் ஆரோக்கியத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி இயேசுவே. எங்கள் பயண வெளியில பாதுகாப்பாக நடத்தி சென்ற கிருபைக்காக நன்றி இயேசுவே. எங்கள் உறவுகள் மத்தியிலே நல்ல உற்சாகத்தை கொடுத்து நல்ல ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்திய கிருபைக்காக நன்றி இயேசுவே. இதோ பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகள் எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர போகிறேன் என்று தெல்லாடின பொழுது தவித்த பொழுது நீர் எனக்கு துணையாக இருந்து அதிலிருந்து வெளிவர செய்த கிருபைக்காக நன்றி இயேசுவே. கடன் சுமையிலிருந்து வெளிவர செய்த கிருபைக்கு நன்றி இயேசுவே. வாழ்வாதாரங்களை கொடுத்த கிருபைக்காக நன்றி இயேசுவே. இதுவரை எங்களை வாழ செய்த கிருபைக்காக நன்றி இயேசுவே. இந்த பங்கிலே ஒரு உறுப்பினராக இருந்து பங்கிலே எண்ணற்ற ஆன்மீக காரியங்கள் மூலமாக எங்களுக்கு ஆற்றலை கொடுத்த கிருபைக்காக நன்றி இயேசுவே. இந்த பங்கினுடைய பங்கு தந்தை உதவி பங்கு தந்தையர் மற்ற துறையின் மூலமாக நீர் இறை செய்தியை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி இயேசுவே.
அருட்சகோதரிகள் மூலமாக அநேக நல்ல காரியங்கள் பெற்றிருக்கிறோம். அவர்கள் இந்த பங்கிற்கு செய்த அனைத்து நன்மைகள் மூலமாக இந்த பங்கில பெரிய வளர்ச்சிகள் ஏற்பட்டு இருக்கிறது. அதற்காக நன்றி இயேசுவே. இதோ இந்த பங்கிலே தொடங்கி இருக்கிற ஒரு புதிய வேலைகள் கூட சிறப்பாக நடந்து கொண்டு இருப்பதற்காக நன்றி இயேசுவே. இன்னும் இந்த பங்கை அபரிவிதமாக ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. எங்கள் குடும்பத்தை இதுவரை தாங்கி வழிநடத்தின எல்லா கிருபைக்காக, என் பிள்ளைகளையும் உறவினர்களையும் நல்ல முறையில் உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு வழிநடத்திய கிருபைக்காக நன்றி இயேசுவே. நன்றி 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 என்று மனதார உமக்கு நன்றி கூறுகிறோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது பாடற் குழுவினர்கள் ஒரு பாடல் பாட இருக்கிறார்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். ஒரு பாடல் பாடி இறைவனை மகிமைப்படுத்துவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். கைகளை தட்டி உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். அந்த நன்றி உணர்வு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும். அப்படியே ஏதோ மயங்கி உட்காந்துட்டு இல்லாம உற்சாகத்தோடு இன்னைக்கு கடைசி நேரத்துல ஆண்டவர்கிட்ட நம்ம பாட்டல் பாடி ஆண்டவரை துதிக்க இருக்கிறோம், நன்றி சொல்ல இருக்கிறோம். நமது அனைத்து சக்திகள் மூலமாக முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு வலிமையோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவதுதான் சிறந்ததாக இருக்கிறது. எனவே அனைவரும் சேர்ந்து இந்த பாடலை கைத்தட்டி பாடி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். என் கூடவே இருந்ததற்காக நன்றி இயேசுவே. இந்த ஆண்டும் புதிய ஆண்டில் என் கூட இருக்க போகிற கிருபைக்காக நன்றி கூறி பாடுகிறோம் இயேசுவே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, ஊழியற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே, ஊருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, ஊழியற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே, வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எல்லாமே நீரானம்மா. வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எல்லாமே நீரானம்மா. என் கூடவே ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவரும் உற்சாகத்தோடு ஜோர கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அனைவரும் அமருங்கள். இதோ சிறப்பாக இந்த புதிய ஆண்டை தொடங்க இருக்கிறோம். நம்முடைய மன்றாட்டுக்களை, ஒரு சில தேவைகளை இந்த நற்கருணை பாதம் வைத்து ஜெபிப்போம். ஒரே குடும்பமாக சேர்ந்திருக்கிறோம். உங்களுடைய
தனிப்பட்ட கருத்துக்களை கூட முன் வந்து உங்கள் சிந்தனையில் கொண்டு வாருங்கள். அதற்காக வருகிற புதிய ஆண்டிலே நீங்களும் மனதுக்குள்ளே செபியுங்கள். அருட்சகோதரிகள் ஒரு சில மன்றாட்டுக்களை செபிப்பார்கள். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்பும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று உரத்த குரலை சொல்லுவோம். மாட்சியையும் மேன்மையும் எங்களுக்கு முடியாக சூட்டியுள்ள என் தந்தையே இறைவா, புதிய ஆண்டில் நுழையும் திரு அவைக்கு நிறைவாக அன்பு, அமைதி, ஆசிரியர்களை பொழிந்து எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனுப்பணியாளர்கள் உமது அமைதியின் ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும், அதை காணும் அனைவரும் கிறிஸ்துவின் நித்திய ஒளியை இவர்களுக்கு சாட்சியாக பகர்வதற்கு வேண்டிய அருளை பொழியுமாறு இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை வேண்டுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை தேடி வந்த அன்பே எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் இப்புதிய ஆண்டில் உமது திருமுகத்தில் ஒளி என்றும் நிறைத்திருக்க செய்திருளும். எங்களின் வாழ்வாதாரங்கள் சிறப்பாக அமையவும், எம் இல்லங்களில் நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் எந்த குறைகளுமின்றி நடைபெறவும், அதன் வழியாக குடும்ப உறவுகள் வலுவடைந்து அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவாய் நிலையம் பெற்று உம் சாட்சிகளாக இச்சமூகத்தில் உலாவர உம் அருட்கொடைகளை பொழிய வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உம் பாதைக்கு ஒளியாகவும் வழியாகவும் அமைந்த எம் இறைவா, உம் நீதியின் ஒளி ஏழை எளியோர், வறுமையில் வாடுவோர், தனிமையில் தவிப்போர், ஆதரவற்றோர், வாழ்வு இழந்தோர் ஆகிய அனைவருக்கும் உம் ஒளியின் நிழலில் இளைப்பாறுதல் அடைந்திட உம் அன்பின் ஒளியில் அகில உலகம் தழைத்தோங்க வேண்டுமென்று இறை இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அற்புதங்கள் நிறைந்த இயற்கையை எமக்காய் படைத்த எம் இறைவா, உம் படைப்பின் மகிமையை உணராமல் புதிய முயற்சி, அறிவியல் வளர்ச்சிகள், சமூக முன்னேற்றம் என்ற போர்வையில் இயற்கைக்கு எதிராக நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து, படைப்பின் மேன்மையை உணர்ந்து இயற்கையோடு நாங்கள் ஒன்றித்து வாழ தேவையான ஞானத்தை பொழிந்து நல்வழி நடத்திட இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உம் இயற்கைகளின் நிழலிலேயே உமக்கு புகலிடமாகிய எம் இறைவா, இவ்வாண்டு உலகில் நிலவும் வன்முறைகள், தீவிரவாதம், மொழிப்போர், இனப்படுகொலைகள், ஆயுத போர்கள் இவைகள் மறைந்திடவும், மனித வாழ்வு தழைக்க தன்னிலை உணர்ந்து வலிமை மிகுந்த நாடுகள் ஏழை நாடுகளிடம் அகிம்சை வழியில் நீதியோடும் நேர்மையோடும் நடந்து கொள்ளவும், உதவிக்கரம் நீட்டிட வேண்டிய தேவையான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த இரவு வேளையில நன்றி உணர்வோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கலந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளை பாரும், இவர்கள் உள்ளத்தை பாரும். இந்த இரவு நேரத்தில் நன்றியோடு கூடி வந்திருக்கிறார்கள். ஒருவரில் தொட்டு குணப்படுத்த நான் ஜெபிக்கிறேன். உமது வல்லமை நிறைவாக இறங்கட்டும் ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருவரையும் உச்சம் தலைந்து உள்ளம் பாத வரை ஆண்டவரே உமது இரக்கத்தினால உமது வல்லமையினால் இவரை நிரப்புவீராக. இவர்களை சோதிக்கிற சோர்வுகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத அந்தகர சக்தி, தீய சக்தியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. அன்பு இயேசுவே, இவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒரு குடும்பமாக, ஒரு திரு குடும்பமாக ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். பிறக்கிற புதிய ஆண்டில் இவர்கள் எதிர்பார்க்கிற ஒவ்வொன்றும் தடையில்லாமல் நடக்கட்டும் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எடுக்கிற ஒவ்வொரு மன்றாட்டுகளும் கேட்கப்பட நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாதேயும். பயண வேளையிலே பாதுகாப்பாக அழைத்துச் செல்லும். எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் உம்மை விட்டு பிரிந்து விடாமல் நம்பிக்கையில் ஏறூன்றி வாழ இவர்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. உமது வல்லமை நிறைவாக இவருக்கு பொழிவீராக. அன்பு தெய்வமே, உம்மை நாடி வருகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாத தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த இரவு வேளையில கூட கண்பிடித்து நாங்கள் உமக்கு நன்றி கூறி ஒரு புதிய ஆண்டை தொடங்கி இருக்கிறோம். உமது பிரசன்னத்திலிருந்து தொடங்கி இருக்கிறோம். உமது வல்லமையோடு தொடங்கி இருக்கிறோம். என்றும் இதை நம்பிக்கையில் நாங்கள் வாழ எங்களுக்கு ஆற்றல் கொடும். ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக நாங்கள் எப்பொழுதும் உமக்கு சான்று பகர்கிற ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக.
உச்சம் தலையிலிருந்து உள்ள பாத வரை உங்கள் இரத்தத்தால் எங்களை கழுவி தூய்மைப்படுத்துவீராக. உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது என்று சொன்ன மொழிந்த இயேசுவே, எங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகள், மன்றாட்டுகள், கண்ணீரை எல்லாம் அறிந்த தகப்பனாக இருக்கிறேன். நன்றி இயேசுவே. இதோ சிங்கக்குட்டி தாழ்ச்சி கிடக்கு, பட்டினி கிடக்கும், என்னை தேடுவோருக்கு ஒரு குறைவுபடாது என்று விபிலியத்தில் நாங்கள் படிக்கிறோமே. ஆவேசுவே, நம்பிக்கையோடு தேடுகிறவர்களை ஒருபொழுதும் கைவிடாத தகப்பனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. இதோ மருத்துவமனையில வீடுகளில் படுத்த படுக்கையோடு ஆண்டு முழுவதும் படுத்த படுக்கை, மருந்து மாத்திரை எனக்கு உணவாக இருந்தது என்று கண்ணீர் வடிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை குணப்படுத்துகிறாக. நல்ல மருத்துவராக நல்ல பூரண சுகத்தை கொடுத்து வழி நடத்துவீராக. நன்றி இயேசுவே. இன்னும் ஆண்டவரை, குடும்பத்திலே கஷ்டம், வறுமை, கடன் பிரச்சனையினால் என்னை தலை நிமிர்ந்து நடக்க முடியவில்லை என்று கூணி குறுகி இருக்கிற ஒவ்வொரு ஏழை குடும்பங்களையும் பாதுகாப்பு கொடுக்கிறார். அந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. குடும்பத்திலே இருக்கிற அந்த வறுமையிலிருந்து அவர்கள் விடுவை கொடுப்பீராக. குழந்தை பாக்கியம் இல்லையே, திருமண தடையாகவே இருக்கிறதே என்று ஏங்கி தவிக்கிற, கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக, மகிழ்வை கொடுப்பீராக. மன உளைச்சலுக்குள் ஆளாயிருக்கிற, இதை யாரிடத்தில் சொல்லுவது, வெளியில் சொன்னா எனக்கு அவமானமாக இருக்கிறது என்று உள்ளுக்குள் பூட்டி வைத்து பல்வேறு மன உளைச்சலுக்குள் ஆளாயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மன நிம்மதியை கொடுப்பீராக, அமைதியை கொடுப்பீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த பங்குகளில் இருக்கிற பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தையர்கள், அனைத்து துறவியர்களையும் ஆசீர்வதியும். உமக்காக அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த புதிய ஆண்டில் அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு திட்டங்களும் தடையில்லாமல் நடக்க குருபை செய்வீராக ஆண்டவரே. இதோ இந்த பங்கிலே உழைக்கிற ஒவ்வொரு அருள் சகோதரிகளையும் ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. இந்த பங்கில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, சிறப்பாக இந்த இரவு வேளையில கூட எங்களுக்கு பாதுகாப்புக்காக வந்திருக்கிற அனைத்து போலீஸ் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். பிறகு புதிய ஆண்டு அந்த குடும்பங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அமையட்டும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்தும். உம்மை நம்பி நாங்கள் இந்த இரவு வேளையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை நம்பி நாங்கள் இந்த ஆண்டை தொடங்குகிறோம். நீர் எங்களோடு இருப்பீர், வழி நடத்துவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக, பலன் கொடுப்பீராக. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. அனைவரும் சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவரும் முழங்கால் படியிட்டு மாண்பியர் கீதம் பாடி இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே
உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம்முடைய திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வழங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.